ஓகே, நம்ம இப்போ கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2 கப் மைதா மாவு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். சலிச்சு எடுத்துட்டோம். இது கலந்தாச்சு. இதில் இப்போ 2 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்புறம் ஒரு கப் பால், ஒரு 1/4 கப் எண்ணெய். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், வெண்ணெய் வந்து உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்துட்டு எக் ஆட் பண்ணி பண்ண போகிறது இல்லை, கேக்கை கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், தயிரை. இது ஒரு கப் தயிர். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்ற போகிறோம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்ற போகிறோம். டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவன் யூஸ் பண்ணி நம்ம கேக் பேக் பண்ண போகிறது கிடையாது, குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் சால்ட் போடுறேன். வெறும் குக்கரில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். கல்லுப்பு ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நான் முன்னாடியே ஆல்ரெடி கேக் பண்ணப்போ யூஸ் பண்ண உப்பு இது. அதை நீங்கள் எடுத்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் அடுத்த டைம் செய்ய. இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் வந்து லப்பர் போட வேண்டாம் சைடில். அப்புறம் விசில் வைக்க வேண்டாம், மேலே வெயிட் வைக்க வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும், திறக்க வேண்டாம் இடையில. நல்லா பட்டர் பேப்பர் எல்லாம் ஓரத்தில் எல்லாத்துலேயும் ஒட்டியாச்சு. இனியும் இதில் நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம குக்கர் வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ இதில் வச்சிடலாம். பாத்திரம் உள்ளே வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா குக்கரோட சைடில் ஒட்டக்கூடாது, இல்லாட்டி கேக் வந்து கருகி வந்துடும். உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னாலே செரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இப்போ வந்து செரி சிரப்போடு இருக்கிற செரிஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு செரி சிரப்போடு கிடைக்கலனா பரவாயில்ல, சுகரையும் வாட்டரையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் சும்மா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் கேக்குக்கு ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த சிரப் வெறும் கேக் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுருக்கக்காக தான் இந்த செரி சிரப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த சிரப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். சிரப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செரிஸை வந்து சுகர் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். இதை இப்போது பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம். செரி சிரப் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. செரி பாருங்கள், நல்லா
திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆகிருக்கு வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். பவுடர் சுகர் நல்லா ஒரு 2 டைம் வந்து நல்லா சளிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா அடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், க்ரீம் விழுகக்கூடாது. இதில் கொஞ்சம் இப்போ லைட்டாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், நம்ம க்ரீம் இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு, எடுத்துடலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிடலாம். மேலே போட்டிருக்க பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இது 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ கேக்கு வந்து 2ஆக கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பீஸ் இது ஒன்று இருக்குது. இப்போது இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சதுல முன்னாடி செரி சிரப் அதை ப்ரஷிங் பண்ண போகிறோம். இது வந்து கேக்கு வந்து சாஃப்டாக வச்சுக்கிறது தான். பைப்பிங் பேக்கில் பண்ணி வச்சுருக்க க்ரீமாக போட போகிறோம். இப்படி கொஞ்சம் லைட்டாக க்ரீம் ஆட் பண்ணி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த செரிஸை போட போகிறோம். இதுக்கு மேலே நம்மளோட கேக்கை வைக்க போகிறோம். இதே அதே மாதிரி கொஞ்சம் செரிஸில் க்ரீம் மேலே போட்டு நம்ம ஃபுல்லாக க்ரீம் மேலே இப்போ கவர் பண்ணிடலாம். நம்ம நல்லா க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் சாக்லேட்ஸை வந்துட்டு திருவி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ரீம் மேலே டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி.